நமக்கு காதில் எறும்பு பூந்துக்குதுங்க. கீழே படுத்தாலோ, இல்லை குழந்தைங்க தீனியை சிந்தி சாப்பிட்டுட்டு கீழே சிந்தி வச்சாலோ நிறைய எறும்பலையும், சுள்ளெறும்பு. இப்போ நம்ம கூட்டாமல் ஒரு நாளைக்கு கூட்டியே இருந்தாலுமே எறும்பலையுது. அந்த எறும்பு காதில் பூந்துக்கும். லைட்டு வண்டு காதில் பூந்துக்கும். பூச்சி இந்த மாதிரி காதில் பூதும்போது உங்களுக்கு உடனே ஆஸ்பத்திரிக்கு தான் ஓடணும். ஐயோ இப்படி ஆயிடுச்சே அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் ரொம்ப யோசிக்காதீங்க. அவ்வளோ பெரிய யானையே கீழே படுக்காது. படுத்தா எறும்பு காதுக்குள்ளே பூந்துடும். காதுக்குள்ளே பூந்துச்சுன்னா அந்த யானை இறந்து போயிடும். அதனால் யானை மட்டும் கீழே படுக்கவே படுக்காது. அதுவும் இல்லாமல் அதோட காதை எப்போ பார்த்தாலும் விசிறிக்கிட்டே தான் இருக்கும். அதை பாருங்கள். அப்பேறப்பட்ட ஜீவனுக்கே காதுக்குள்ளே எறும்பு பூந்து அப்படிங்கும்போது நம்ம மனுஷன் ஏமாத்துறோம். அதனால் அதுக்கு நிறைய உப்பு, கொஞ்சம் கைக்கிற அளவுக்கு உப்பு போடுங்க. உப்பு போட்டு அதில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி அந்த காதில் எந்த காதில் எறும்பு பூந்து இல்லை வண்டு பூச்சி பூந்துருக்குதோ அந்த காதில் தண்ணியை ஊற்றி ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. வச்சுருந்துட்டு இப்படி காதை கீழே சாய்க்கும் போது எறும்பு அந்த தண்ணியோட கீழே வந்துடும். நீங்கள் ஊக்க விட்டோ குச்சி விட்டோ நோண்டி இல்லை அந்த மாதிரி இதுங்கும்போது ஜவ்வு ஓட்டையாக போயிடும். அந்த எறும்பு போச்சுன்னா போய் ஜவ்வில் ஒட்டிக்கும். அதனால தான் உங்களுக்கு ரிட்டன் வர முடியாமல் அந்த மாதிரி ஆயிரும். அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அந்த உப்பு தண்ணியை காதில் ஊற்றுனீங்கன்னா எறும்பு இருந்தாலும் சரி வண்டாக இருந்தாலும் சரி அது வெளியே வந்துடும். அப்படியே காதில் ஊற்றி கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுருங்க. வச்சுருந்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து காதை கீழே அப்படி உடனே லவக்குன்னு சாய்க்கணும். உடனே மெதுவாலாம் சாய்க்கக்கூடாது. லவக்குன்னு அந்த தண்ணி கீழே வந்துடுற அளவுக்கு உடனே சாய்க்கணும். அப்படி சாய்க்கும்போது அந்த எறும்பு செத்துருச்சுன்னா அந்த ஜவ்வோடு பிச்சுக்கிட்டு உப்பு தண்ணியோடு வந்துடும். வண்டுலாம் இருந்துச்சுன்னா வண்டு அதாவது உள்ளுக்குள்ளே அந்த உப்பு தண்ணிக்கு உள்ளுக்குள்ளே இருக்க முடியாமல் மேலே வந்துடும். வண்டு பூச்சி மேலே வந்துடும். நீங்கள் எறும்பு பூந்துருச்சுன்னு உடனே காதுக்குள்ளே குச்சை விட்டு குடையிறது, ஊக்க விட்டு குடையிறது அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. குழந்தைங்களுக்கு காதுக்கு ஆபத்தாக போயிடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.